இன்றைக்கி நம்ம இந்த மழை நேரத்துக்கு ஏற்றவாறு ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க. சுக்குமல்லி காஃபி வர காஃபியாகவும் பண்ணியிருக்கோம், பால் சேர்த்தும் பண்ணியிருக்கிறோம். சரி வாங்க இந்த காஃபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 25 கிராம் மல்லி எடுத்துருக்கிறேன், 25 கிராமுக்கு சுக்கு எடுத்துருக்கிறேன், ஒரு 10 ஏலக்காவும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுக்குல மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கலாங்க. எப்பயுமே இஞ்சியில் நம்ம மேலே உள்ள தோலை எடுப்போம் பார்த்திங்களா, அதே போல் இந்த சுக்குலையும் மேலே உள்ள தோலெல்லாம் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சுக்கை நல்லா இடிகளில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இடிச்சிட்டு எடுக்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா சுக்கையும் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா சித்திரத்தை ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். இதில் பாதி அளவு மட்டும் இடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் மல்லியை சேர்த்துக்கலாம். மல்லியை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த மல்லியை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா சுக்கு மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதையுமேவும் நல்லா மல்லியோடு சேர்த்துட்டு ஆற விட்டுக்கலாங்க. இப்போ ஈரம் இல்லாத மிக்சி சாறு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லா பொருட்களும் ஆறிடுச்சுது. சுக்கும் சித்திரத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லி மற்ற பொருட்களை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம காஃபி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2.5 கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு இது கூட வேவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இந்த மாதிரி பாட்டலில் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த காஃபிக்கு இனிப்புக்கு பனங்கல்கண்டோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பனங்கல்கண்டு தான் சேர்த்துக்கிறேன். பனங்கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து மூடி வச்சுருக்கேங்க. இப்போ அதே காஃபியை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 கிளாஸ்க்கு காய்ச்சினா பால் சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இனிப்புக்கு நான் பனங்கல்கண்டு சேர்த்துருக்கிறேன். பாலை அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் தான் பனங்கல்கண்டு சேர்த்து காஃபியை நல்லா இருமல் இருக்கும் போது சுட சுட நல்ல தொண்டை பொறுக்க நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி, தலைப்பாரம், காய்ச்சலினால் வரக்கூடிய உடல் சோர்வு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. அதிகமான சளி இருக்கிறப்ப நீங்கள் பால் சேர்க்காம இந்த காஃபியை சாப்பிடுங்க.